வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது சீரியலில், ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, மீனா சிட்டிக்கிட்ட போய் ரொம்பவே சத்தம் போட்டு, இனிமேல் என் புருஷன் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறா. ஸோ சிட்டி வந்து சும்மா இல்லை, மன்னிப்பு கேட்டுடுறான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் பண்ணுறான். மீனாவோட தம்பி சத்யா இருக்காங்க இல்லையா, ஸோ அவனோட கைப்பிடியில் தான் இருக்கான். சொல்கிறது தான் சத்யா செய்கிறான். ஸோ அவனை வச்சு மீனாவும் முத்தும் ஒன்றா இருக்கக்கூடாது, அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காரு வித்த பிரச்சனை போயிட்டுருந்துச்சு. ஸோ அதுவும் ஓரளவுக்கு போயிடுச்சு. அந்த பழி வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் தான் 28 லட்சம் எடுத்துகிட்டு போனாலே அது எட்டுன்னு வந்து கொடுக்க சொல்லி முத்து வந்து நான் அந்த பணத்தை நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு முத்து அவங்க மகிட்ட சொல்லிட்டான். ஸோ உடனே எல்லாம் ரோகிணிக்கிட்ட தான் போகிறாங்க. ஏன்னா ரோகிணி வந்து ரொம்ப பெரிய குடும்பத்து ஆள், பணம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் அவகிட்ட தான் திரும்புது. ஸோ பண விஷயம்னாவே ரோகிணிக்கிட்ட தான் போகிறாங்க, மனோஜோட அம்மாவும். ஸோ இந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு ஸோ ஜாபுக்கு 14 லட்சம் நீ கட்டிட்டுனா எனக்கு ஜாப் கன்ஃபார்மு, அதில் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லும் போது பார்த்திங்கன்னா ரோஹிணி உன் பர்ஸில் இப்போ எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டோடனே 1 ரூபா கூட இல்லைதா, நாம் அங்கே போய் நல்லா சம்பாதிச்சு இடம் வாங்கிடலாம், வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். எப்போ பாரு பணம் பணம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டில் கேள்வி, நீங்கள் தான் நிறைய பணம் வச்சுருக்கீங்களா, 1 வருஷத்தில் திருப்பி அடைச்சிடலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டுனா கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாப் வந்து இருக்குது, ஸோ பணம் நிறையவே எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறான். அவள் கோவப்பட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிங் பெல் அடிக்குது. ஸோ காலிங் பெல் அடித்ததுமே யாரா வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் அவனோட பார்ட்னர்கிட்ட கடன் வாங்கினா. ஸோ அவன் தான் அங்கே வந்திருக்கான். யாராவது காலிங் பெல் அடிச்சுட்டு ஆளே காணோன்னு பார்க்கும்போது அவன் கீழே படிக்கட்டில் நின்றுட்டுருக்கான். எனது நீயா இப்போ எதுக்கூட வந்த, போடா ப்ளீஸ் போயிரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அதெல்லாம் முடியாது, என் வண்டி அடமான வச்சு காசு ஆப்பிளாக போகுது, நல்லா சாப்பிட்ற போல் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயும் வந்து உட்காட்றேன். ரோகிணி வந்து இது யாருன்னு கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்டு தான், நான் பார்த்துக்கிறேன், நீ போ, பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் அப்படியா உன் புருஷன் என்கிட்ட 20,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான், நீ எனக்கு கரெக்டாக அது கொடுத்துரு, வேறு ஒருத்தனா இருந்தால் நடு ரோட்டில் கத்தி சண்டை போட்டு சொல்லுவான், நான் உள்ளே டீசெண்டாக வந்து சொல்லிட்டு போகிறேன், எனக்கு அடுத்த மாதம் 20,000 பணம் வந்துடணும்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு ரோகிணி இந்த பணத்தை நான் தான் கொடுத்து தொலைணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு முன்னோச்சிக்கிட்டு சண்டை பிடிக்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போகும்போது தொடர்ந்து எனக்கு சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.